ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ கணேஷாய நமஹ. சௌந்தர்ய லஹரி பூஜை விதிமுறை பற்றி முதல் வீடியோல விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பூஜை முறையிலையும் ஜப முறையிலையும் எந்த சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல தெரிவிக்கலாம். முதல் வீடியோவில் பார்த்தாலும் விதிமுறைகள் தெளிவாக புரியும். ஸ்லோகம் 37. ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும். யந்திரம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மந்திரம் ஸ்ரீம் அல்லது ஹ்ரீம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம். தேவியின் ரூபம் சிவ குடும்பினி, பராசக்தி வடிவம். ஜபம் செய்யும் விதிமுறை. சுத்தமான தண்ணீரில் யந்திரம் செய்து கொள்ள வேண்டும். சுத்தமான தண்ணீரில் யந்திரம் என்றால் சந்தனமோ மஞ்சளோ குழைத்து ஒரு தாம்பாலத்தில் யந்திரம் வரைந்து கொண்டு அதன் மேல் காய்ந்த பின் தண்ணீரை விட்டு பரப்பி அந்த யந்திரத்தை ஜபத்திற்கு பயன்படுத்த வேண்டும். ஜபம் தினந்தோறும் 1000 முறை 45 நாட்கள். சிலர் 5000 முறை 4 நாட்களுக்குள் செய்வதும் உண்டு. நம் வசதிக்கேற்ப ஜப முறையை அனுஷ்டிக்கலாம். 5000 முறை என்றால் உதாரணத்திற்கு 1000 முறை ஒரு ஸ்லோகத்தை ஜபம் செய்வதற்கு குறைந்தபட்சம் 3 அல்லது 4 மணி நேரம் எடுக்கும். ஜபம் உச்சி வேளைக்குள் செய்து முடிப்பது நல்லது. அதாவது மதியம் 12 மணிக்குள் ஜபம் செய்து முடிப்பது நலம். அப்படி இருக்க 5000 முறை ஜபம் செய்ய வேண்டுமென்றால் அது நாள் முழுக்க செய்யப்பட வேண்டிய ஜபம் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏனென்றால் 5000 முறை ஜபம் செய்வதற்கு குறைந்தபட்சம் 18 அல்லது 20 மணி நேரம் எடுக்கும். அதாவது ஒரு நாள் முழுவதும் தூங்கும் நேரம் தவிர்த்து. ஆனால் அப்படி செய்யும் பட்சத்தில் 4 நாட்கள் போதுமானவை. பலனும் சீக்கிரத்தில் கிடைத்துவிடும். ஜபம் தென்கிழக்கு முகமாக அமர்ந்து செய்ய வேண்டும். தினந்தோறும் ஜபம் செய்து முடித்தபின் துர்கா சகஸ்ர நாம அர்ச்சனை, குங்கும அர்ச்சனை தேவியின் திருவுருவ படத்திற்கோ விளக்கிற்கோ செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் நெய் கலந்த அன்னம், தயிர் அன்னம், உளுந்து வடை, காய்ச்சிய பால். காய்ச்சிய பால் என்றால் தேன் கலந்திருக்க வேண்டும். ஏலக்காய், குங்குமப்பூ வசதிக்கேற்ப சேர்த்து கொள்ளலாம். வெல்ல பாயசம், தேங்காய், தாம்பூலம் நிவேதனம். பயன்கள்: பிரம்ம ராட்சசு, பேய், பிசாசு மற்றும் உஷ்ண நோய்களின் பிடிப்பிலிருந்து விடுபடுதல். இது எல்லா வகையான நோய்களையும் குறிக்கும். உதாரணத்திற்கு உஷ்ணத்தினால் ஏற்படும் பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட வியாதிகளும் தீரும். செய்வினை திருஷ்டி தோஷங்களினால் ஏற்பட்ட வியாதிகளும் மன சஞ்சலங்களும் விலகும். ஸ்லோகம். விஷுத்தௌ தே சுத்த ஸ்படிக விஷதம் வ்யோம ஜனகம் சிவம் சேவே தேவீம் அபி சிவ சமானவ்யவசிதாம் யயோஹோ காந்த்யா யாந்த்யா சசிகிரணசாரூப்ய சரணேஹே விதூதாந்தர்த்வாந்தா விலசதி சகோரீவ ஜகதி. அர்த்தம். தே விஷுத்தௌ உன் விசுத்தி சக்கரத்தில் சுத்த ஸ்படிக விஜதம் தூய ஸ்படிகம் போன்ற தெளிந்த ஒளியுள்ள வியோம ஜனகம் சிவம் ஆகாசத்தை தோற்றுவித்த சிவனையும் சிவ சமானவ்ய வசிதாம் தேவீம் அபி சிவனுடையது போன்ற செயல்முறை கொண்ட தேவியையும் சேவே வழிபடுகிறேன். சசி கிரண சாரூப்ய சரணே. சந்திரனின் கிரணங்களை போன்ற வழியில் யாந்த்யா செல்கிற யயோஹோ காந்த்யா இவ்விருவரின் ஒளியால் விதூத அந்தர்த்வாந்தா உள்ளிருட்டை விரட்டிய ஜகத் உலகம் சகோரி இவ பெண் சகோர பறவை போல விலசதி விளங்குகிறது. கருத்துரை. தாயே ஜெகதம்பா, உன்னுடைய விசுத்தி என்னும் சக்கரத்தில் சுத்தமான ஸ்படிகம் போல் பிரகாசிப்பவனும் ஆகாச தத்துவத்திற்கு காரணமாகவும் உள்ள பரம சிவனையும் அவனோடு ஒத்த எண்ணமுள்ளவனான உன்னையும் வணங்குகிறேன். சந்திர கிரணத்தையொத்த உங்கள் இருவருடைய காந்தியினால் அஞ்ஞானம் என்னும் இருள் நீங்க பெற்ற உலகம் சகோர பக்ஷி போல் இருக்கிறது. இருள் நீங்கினால் சகோரங்கள் கண் தெரிந்து ஒன்றோடொன்று சேரும் என்பது கவிகளின் மரபு.